வாக்குத்தத்தங்கள் இயேசுவுக்குள்ளே ஆமென்றும் இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுமே. அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுமே. அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமே ஆமே வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமே 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்றும் இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென்றும் இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுமே. அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. சர்வவல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா தவறாதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமே ஆமே வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமே 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே. விசுவாசத்தோடு ஆமே ஆமே இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையை செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறித்தே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்வில் நிறைவேறுவே. ஒரு விசை கூட குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறித்தே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்வில் நிறைவேறுவே. ஆமே 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. விசுவாசத்தோடு ஆமே வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்றும் இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென்றும் இருக்கின்றது. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பார்.
இருப்பதா, வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா, வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வவல்ல தேவனாய் வேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா, வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. தூரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே, அவர் சொன்ன வார்த்தை. தூரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே, அவர் சொன்ன வார்த்தை. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறித்தே, குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்வில் நிறைவேறுமே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறித்தே, குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்வில் நிறைவேறுமே. ஆமே ஆமே, வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே. அப்படியே விசுவாசிக்கிறோம். ஆமே, இயேசு சொன்னதெல்லாம் ஆமே ஆமே ஆமே, வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே, இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே, அவர் சொன்ன வார்த்தை. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே, அவர் சொன்ன வார்த்தை. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறித்தே, குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்வில் நிறைவேறுமே. ஒரு விசை கூட. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறித்தே, குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்வில் நிறைவேறுமே. ஆமே ஆமே ஆமே, வாக்கு தத்தங்கள் எல்லாம் அப்படியே நிறைவேறும். ஆமே, இயேசு சொன்னதெல்லாம் ஆமே ஆமே ஆமே, வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே, இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென்றும் இருக்கின்றதே, வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதா, வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய், வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வவல்ல தேவனாய், வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா, வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமே ஆமே, வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. ஹல்லேலூயா. ஆமே, வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே, இயேசு சொன்னதெல்லாம் ஆமே ஆமே ஆமே, வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே, இயேசு சொன்னதெல்லாம் ஆமே.
ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி கர்த்தர் உயர்த்த போகிறோம். நேற்று தான் அந்த பாடல் ரிலீஸ். நான் உங்களுக்கு எதுக்கு பாடல் தாள் அடிக்க முடியலன்னா, எனக்கு பாடல் தாள் அடிக்கக்கூடிய சூழல் எனக்கு இல்லை. கர்த்தர் சீக்கிரத்தில் நமக்கு அதுக்குரிய எல்லா காரியங்களும் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு டிவியை ஆண்டவர் தருவார். ஒரு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்வார்? கர்த்தர் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், இப்போ எல்லாருமே அப்படி தான் என்ன செய்கிறாங்க, போயாச்சு. கர்த்தர் நல்ல இந்த வருஷத்தில் அதெல்லாம் நமக்கு வாய்க்க கர்த்தர் பண்ணுவார். நான் கர்த்தர்களை நம்புகிறேன். ஆண்டவர் நல்லவர். வாக்குத்தத்தம் என் மேலே நிரம்பி இருக்குது, என் ரத்தத்தில் அபிஷேகம் கலந்துருக்குது, நாடி நரம்பெல்லாம் கிருபை மறைந்திருக்குது, என் தலைமுறை தரிசனம் சுமந்திருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்ம தலைமுறை எல்லாம் கர்த்தருடைய தரிசனத்தால் சுமக்கப்படணும். ஆமே. இந்த பாட்டு நேற்று நான் ரொம்ப எனக்கு இந்த ஆரோன் பாலான்னு சொல்லி நல்ல ஒரு ஊழியர், அவர் கடந்த நாட்களில் மாமா சர்ச்சுக்கு வந்திருந்தார். அவரோட பேசுவதுக்கு நல்ல வாய்ப்பு கிடச்சிச்சு. அன்றைக்கி இந்த பாடலை அவர் பாடினார். அப்போ நான் யூடியூப்பில் போய் நிறைய நான் சர்ச் பண்ணி பார்த்தா அந்த பாட்டு இல்லவே இல்லை. கடைசியில் பார்த்தா அவர் நேற்று தான் அதை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆமாம், அது நேற்று தான் வந்துச்சு. உண்மையிலே இந்த பாடலில் ஒரு அபிஷேகம் இருக்குது. காரணம், புழுதியிலேருந்து கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறார், குப்பையிலேருந்து தூக்கி எடுத்திருக்கிறார். அது ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஆமே. வானத்திலேருந்து பொத்துன்னு உழலை புழுதிக்குள்ளே இருந்து என்ன செஞ்சுருக்கிறாரு? தூக்கி எடுத்திருக்கிறார், குப்பைக்குள்ளேருந்து எடுத்திருக்கிறார். ஆமாம், அவருடைய வாழ்க்கையில் அவருடைய சாட்சியெலாம் கேட்டோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப அதிசயமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கர்த்தனைக்கு உலகமெங்கும் பயன்படுத்துகிறாருன்னா அது பெரிய காரியம். நம்மையும் கர்த்தர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வார்த்தை அவருக்கு மாத்திரமல்ல, கேட்கிற, பாடுகிற, ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்கும் உரியது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆராதனையில் நீங்களும் பாடி கர்த்தருடைய சமூகத்தில், ஆமாம், வாக்குத்தத்தங்கள் என் மேலே நிரம்பி இருக்குது, என் ரத்தத்தில் அபிஷேகம் கலந்துருக்குது, நாடி நரம்பெல்லாம் கிருபை மறைந்திருக்குது, என் தலைமுறைய தரிசனம் சுமந்திருக்குது, நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, நான் யாருக்கும் அடிமை இல்லை, நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, நான் எதற்குமே இனி பயம் இல்லைன்னு சொல்லி கர்த்தரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி பாட போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வாக்குத்தத்தங்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். வாக்குத்தத்தம் என் மேல நிரம்பி இருக்குது, என் ரத்தத்தில் அபிஷேகம் கலந்திருக்குது. வாக்குத்தத்தம் என் மேல நிரம்பி இருக்குது, என் ரத்தத்தில் அபிஷேகம் கலம்பிருக்குது, நாடி நரம்பெல்லாம் கிருபை மறைந்திருக்குது, என் தலைமுறைய தரிசனம் சுமந்திருக்குது. வாக்குத்தத்தம் என் மேல நிரம்பிருக்குது, என் ரத்தத்தில் அபிஷேகம் கலந்திருக்குது, நாடி நரம்பெல்லாம் கிருபை மறைந்திருக்குது, என் தலைமுறைய தரிசனம் சுமந்திருக்குது. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி யாருக்கும் அடிமை இல்லை, நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி எதற்குமே பயமே இல்லை, நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி யாருக்கும் அடிமை இல்லை, ராஜாதி ராஜாவின் பிள்ளை, எதற்குமே பயமே இல்லை. வாக்குத்தத்தங்கள் நிரம்பிருக்குது, என் ரத்தத்தில் அபிஷேகம் கலந்திருக்குது, நாடி நரம்பெல்லாம் கிருபை மறைந்திருக்குது, என் தலைமுறைய தரிசனம் சுமந்திருக்குது. நான் ராஜாதின் ராஜாவின் பிள்ளை, யாருக்கும் அடிமை இல்லை, நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி எதற்குமே பயமே இல்லை, நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி அடிமை இல்லை, நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி எதற்குமே பயமே இல்லை. குழியில் போட்டாலும் பழிய போட்டாலும் வழியாய் மாற்றிடுவார், வந்தாலும் யோர்தான் நின்றாலும் சொன்னதை நிறைவேற்றுவார். குழியில் போட்டாலும் பழிய போட்டாலும் வழியாய் மாற்றிடுவார், எரிகோ வந்தாலும் யோர்தான் நின்றாலும் சொன்னதை நிறைவேற்றுவார். ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி யாருக்கும் அடிமை இல்லை, நாங்க ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி எதற்குமே பயமே இல்லை, நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, யாருக்கும் அடிமை இல்லை, நான் ராஜாதி ராஜாவின்
எதற்குமே பயமே இல்லை. வாக்குத்தத்தம் என் மேல நிரம்பிருக்குது, என் ரத்தத்தில அபிஷேகம் கலந்திருக்குது, நாடி நரம்பெல்லாம் கிருபை மறைந்திருக்குது, என் தலைமுறைய தரிசனம் சுமந்திருக்குது. வாக்குத்தத்தம் என் மேல நிரம்பிருக்குது, என் ரத்தத்தில அபிஷேகம் கலந்திருக்குது, நாடி நரம்பெல்லாம் கிருபை மறைந்திருக்குது, என் தலைமுறைய தரிசனம் சுமந்திருக்குது. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி யாருக்கும் அடிமை இல்லை. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி எதற்குமே பயமே இல்லை. தடுமாறி நடந்தாலும் தவறி விழுந்தாலும் தாங்கிய பிடித்திடுவா. கிருபைகள் விலகாது, அபிஷேகம் குறையாது, குறித்ததை நிறைவேற்றுவா. தடுமாறி நடந்தாலும் தவறி விழுந்தாலும் தாங்கிய பிடித்திடுவா. கிருபைகள் விலகாது, அபிஷேகம் குறையாது, குறித்ததை நிறைவேற்றுவா. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி யாருக்கும் அடிமை இல்லை. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, பயமே இல்லை. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, யாருக்கும் அடிமை இல்லை. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி எதற்குமே பயமே இல்லை. வாக்குத்தத்தம் என் மேல நிரம்பிருக்குது, என் ரத்தத்தில அபிஷேகம் கலந்திருக்குது, நாடி நரம்பெல்லாம் கிருபை மறைந்திருக்குது, என் தலைமுறைய தரிசனம் சுமந்திருக்குது. வாக்குத்தத்தம் என் மேல, சத்தத்தை உயர்த்தி, ரத்தத்தில அபிஷேகம் கலந்திருக்குது, நாடி நரம்பெல்லாம் கிருபை மறைந்திருக்குது, என் தலைமுறைய தரிசனம் சுமந்திருக்குது. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி யாருக்கும் அடிமை இல்லை. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி யார் பயமே இல்லை. இனி எதற்குமே பயமே இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? உண்மையிலேயே நம்ம யார் தான்? ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறும் ராஜா மட்டும் கிடையாது, ராஜாதி ராஜானா எல்லா ராஜாக்களுக்கும் அவர் தான் யாரு? ராஜா. ஆமே. நம்ம அந்த பாடலை நேற்று கேட்டுட்டு அப்படியே நான் பாடிட்டே இருக்கும்போது, அப்போ நான் ஜெபர்மன் தலையில் கை வச்சு சொன்னேன், ஆண்டவரே என் தலைமுறைய தரிசனம் என்ன செஞ்சிருக்கு? சுமந்திருக்குப்பா. ஆமே, உண்மைதானே? நம்ம சுமக்கல, தரிசனம் சுமந்திருக்கு. ஹல்லேலூயா. ஆமாம். அவன் கேட்குறேன், அப்படின்னா என்னப்பா அப்படின்னா, தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய ஊழியம் என்னோட முடிந்து போவதில்லை, தலைமுறைகளை தொடரும். கர்த்தர் நிச்சயமா அதை கொண்டு செல்வாரு. ஆமே. ஹல்லேலூயா. என்னுடைய குடும்பத்தில் நான் முதல் கர்த்தருக்காக எழும்பின ஒரு ஊழியக்காரன்னா இதோட புல் ஸ்டாப் வைப்பதல்ல. இனி தலைமுறைகள் கர்த்தருடைய ஊழியத்தை, கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானா தலைமுறைகள் ஆண்டவருக்காக என்ன செய்யும்? ஆண்டவருடைய ஊழியத்தை இன்னும் மகிமையா செய்யும். தரிசனம் அதை என்ன செஞ்சிருக்குன்னா சுமந்திருக்கு. ஹல்லேலூயா. குழியில போட்டாலும் பழிய போட்டாலும் வழியா கர்த்தர் என்ன செய்யறாரு? குழியில போட்டுட்டு பழிய போட்டுட்டு வாழ்க்கை முடிஞ்சிடும் நினைச்சா கர்த்தர் சொல்லுவார், அதை வழியாவே நான் மாத்துறேன். ஹல்லேலூயா. அதை வழியாவே மாத்துறேன். எரிகோ வந்தாலும் யோர்தான் நின்றாலும் சொன்னது என்ன செய்யும்? நடக்கும். என்ன சொன்னது நடக்கும்? நீங்க பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு போவீங்கன்னு சொன்னது கட்டாயம் என்ன செய்யும்? நடக்கும். எரிகோ நின்னாலும் சரி, யோர்தான் நின்னாலும் சரி, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறாம என்ன செய்யாது? போகாது. ஆமே. இந்த இடத்துல முழங்கால் படிட்டு இந்த பாடல் வரிகளை நல்லா உணர்ந்து தேவ சமூகத்தில் பாடி கர்த்தரை நம்ம உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி ஆராதிக்க போகிறோம். வாக்குத்தத்தம் என் மேல நிரம்பி இருக்கு, என் ரத்தத்துக்குள்ள அபிஷேகம் கலந்திருக்கு, நாடி நரம்பெல்லாம் கிருபை மறைஞ்சிருக்கு, என் தரிசனத்தை, என்னுடைய தலைமுறைய தரிசனம் சுமந்திருக்குது. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, நான் எதற்குமே அடிமை இல்லை, நான் யாருக்குமே பயப்பட போறதில்ல. ராஜாவாகி ஆண்டவர் ஒருவருக்கு மட்டும்தான் நான் பயந்து நடுங்கி அவருக்கு முன்பாக தாழ விழுந்து பரிசுத்தரை உயர்த்துவேங்கிற அந்த நல்ல இருதயத்தோட வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் என் மேல நிரம்பிருக்குது,
என் ரத்தத்தில அபிஷேகம் கலந்திருக்குது. நாடி நரம்பெல்லாம் கிருபை மறைந்திருக்குது. என் தலைமுறைய தரிசனம் சுமந்திருக்குது. வாக்கு தத்துவம் என் மேல நிரம்பிருக்குது. என் ரத்தத்தில கலந்திருக்குது. நாடி நரம்பெல்லாம் கிருபை மறைஞ்சிருக்குது. என் தலைமுறைய தரிசனம் சுமந்திருக்குது. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி எதற்கும் அடிமை இல்லை. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி எதற்குமே பயமே இல்லை. நான் ராஜாதி ராஜாவின் ஆமே அடிமை இல்ல. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி எதற்குமே பயமே இல்ல. குழியில் போட்டாலும் பழியை போட்டாலும் வழியை மாற்றிடுவா. எரிகோ வந்தாலும் யோர்தான் நின்றாலும் சொன்னதை நிறைவேற்றுவா. குழியில் போட்டாலும் பழிய போட்டாலும் வழியை மாற்றிடுவா. எரிகோ வந்தாலும் யோர்தான் நின்றாலும் சொன்னதை நிறைவேற்றுவா. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி எதற்கும் அடிமை. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி எதற்குமே பயமே இல்ல. நான் ராஜாதி ராஜாவின் ஆமே இல்ல. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி எதற்குமே பயமே இல்ல. உரிமையோடு நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி எதற்குமே அடிமை இல்ல. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி எதற்குமே பயமே இல்ல. வாக்கு தத்துவம் என் மேல, என் ரத்தத்தில அபிஷேகம் கலந்திருக்குது. நாடி நரம்பெல்லாம் கிருபை மறைந்திருக்குது. என் தலைமுறைய தரிசனம் சுமந்திருக்குது. வாக்கு தத்துவம் என் மேல நிரம்பிருக்குது. என் ரத்தத்தில அபிஷேகம் கலந்திருக்குது. நாடி நரம்பெல்லாம் கிருபை மறைந்திருக்குது. என் தலைமுறைய தரிசனம் சுமந்திருக்குது. வாக்கு தத்துவம் என் மேல நிரம்பி இருக்கிறது. குடும்பங்களுக்குள்ள பலவிதமான இடைஞ்சல்களை, இன்னல்களை, போராட்டங்களை, நெருக்கங்களை, துன்பங்களை, கண்ணீரை கொண்டு வருகிற கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் இந்த வருஷத்துல குடும்பங்களுக்குள்ள வரவே கூடாதுப்பா. பலவீனங்கள் மாறணும். பலவீனங்கள் மாறணும். இன்றைக்கு இந்த காலை வேளையில, இந்த ஆராதனையில கர்த்தருடைய பலத்தை நான் சுதந்திரிக்கிறேன். சொல்லுங்களேன், என் ரத்தத்துக்குள்ள அபிஷேகம் கலந்திருக்கு. என் ரத்தத்துக்குள்ள என்னது கலந்திருக்கோ தெரியல, ஆனா நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருடைய அபிஷேகம் கலந்திருக்கு. கர்த்தருடைய அபிஷேகம் கலந்திருக்கு. ரிபாலா தரபாபாலா உரபா சகலா துர கபத்யானா பலபரபா ரிபாலா தியாத்தர பலபா. மருந்து மாத்திரைகள் கொடுக்க முடியாத சுகத்தை, பூரண சுகத்தை, பரிபூர்ணமான சுகத்தை கர்த்தருடைய அபிஷேகம் கொடுக்கும். கர்த்தருடைய அபிஷேகம் கொடுக்கும். தேவன் எனக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தந்திருக்கிறார். அப்படியே கொஞ்ச நேரம் எழும்பி ஆண்டவரை உயர்த்துவோமா? Glory to God. Hallelujah. ஒரு விசை கூட ஆண்டவர் நோக்கி பார்த்து, கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தி. வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி, கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. ஒரு விசை கூட
நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே, பல கோடி நன்மை செய்தீரே. நீங்க மட்டும்தான் எனக்கு நன்மை செய்தீங்கப்பா. உறவுகள் அல்ல, உரிமையானவர்கள் அல்ல, உலகத்தில் இருக்கிற மனிதன் அல்ல, நீங்க தான் எங்களுக்கு நன்மை செய்தீங்க. பல கோடி நன்மைகளை பெற்றவன் நான், பல கோடி நன்மைகளை பெற்றவர்கள் நாங்க. எப்படி உங்களுக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியும்? குடும்பத்தில் வந்த பிரச்சனைகள், குடும்பத்தில் வந்த இக்கட்டுகள், குடும்பத்தில் வந்த கண்ணீரின் பள்ளத்தாக்குகள் ஒன்றா இரண்டா எத்தனை, ஆனாலும் வார்த்தை அனுப்பி எங்களை உற்சாகப்படுத்தினீரே. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், என்னை தப்புவித்தீரே, தூக்கி எடுத்தீரே. எத்தனை நன்மைகள் அப்பா. உதவியற்ற சூழ்நிலையில் ஒருவரும் இல்லையே என்று சொன்ன போது எத்தனை கரங்களை எனக்காக உதவும்படி எழுப்புனீங்கப்பா. தேவைகள் சந்திக்கப்படவில்லையே என்று சொல்லி திக்காடி இருக்கும் போது எங்க இருந்தலாமோ தேவைகளை கொண்டு வந்து என் அருகிலே நீங்க என்ன ஆச்சரியப்படுத்தினீங்களே. எப்படிப்பா 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 எப்படி ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியும்? யாருமே இல்லாத இடத்துல தான் எனக்கு பாதுகாப்பை எனக்கு அதிகமா தர்றீங்க. யாருமே இல்லாத இடத்துல, எனக்கு தெரிந்தவர்கள், எனக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் இல்லாத இடத்துல, அறிமுகமே இல்லாத நபரை கொண்டு என்னை எந்த அளவுக்கு நீங்க என்ன பாதுகாக்கிறீங்கப்பா. எவ்வளவு பாதுகாக்கிறீங்க. இந்த வருஷத்துல என்ன அப்படியா நடத்துவீங்க நான் நம்புறேன்பா. எத்தனை பேர் வாயை திறந்து சொல்றீங்க இந்த வருஷத்துல அதை விட அதிகமா என்ன நடத்துவீங்க? இந்த முதல் ஆராதனை வந்திருக்கிற நான் அப்படியே சமூகத்தில் விசுவாசத்தோட அறிக்கை எடுக்கிறேன். இன்னும் அதிகமா 2025 என்ன நடத்துறதை விட 2026 அதிகம் 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 அதிகமா அவர் என்னை நடத்துவா, அவர் என்னை நடத்துவா. நல்ல ஒரு ஆராதனை கர்த்தர் தந்ததுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட இந்த தருணத்தை தந்த அன்பு பாஸ்டர் அவர்களுக்கும் மற்றும் பாஸ்டர் அவர்களுக்கும் மற்றும் சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என பிரியமான தேவ பிள்ளைகளே, எடுத்தவர்கள் வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். இந்த வேத வசனம் எப்படி சொல்லுகிறது? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கேட்கும் பொழுது அது எனக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. முதலாவதாக கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. நம்ம இவ்வளவு நாட்கள் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தோடு கூட நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் நம்ம அநேக காரியங்களை குறித்து நம்ம கேட்டு கொண்டிருக்கிறோம். அப்படிதானே? நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அந்த கேள்வி இல்லாமல் வாழ்வதே இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தொடங்குவதே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறோம். என பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படியாக நம்ம கேட்க வேண்டும்? எந்த விதமாக நம்ம கேட்க வேண்டும்? ஒரு விசுவாசத்தோடு கூட, ஒரு நம்பிக்கையோடு கூட அந்த ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது அந்த ஆண்டவர் நமக்கு அந்த காரியத்தை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என கேட்கிற நான் சாதாரண மனுஷன் கேட்கல, சாதாரண ஒரு ஆள்கிட்ட போய் நான் கேட்கல. உங்களையும் என்னையும் உருவாக்கி அழைத்து வைத்திருக்கிற அந்த தகப்பன்ட்ட கேட்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப கேட்கும் பொழுது அவர் அதை தர போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னையிலிருந்து நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு ஒரு பதிலை என் தேவன் தர போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா
ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டு வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது அங்கு அநேக தேவ மனிதர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் பெற்று கொண்டிருக்கிறார்கள். அப்படிதானே? அவங்க கேட்ட எந்த காரியமும் அவர்களுக்கு கொடுக்கப்படாமல் இல்லை, எல்லாமே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அப்படி ஒரு சிலரை குறித்து உங்களோடு கூட பேசும்படியாக ஆசைப்படுகிறேன். எடுத்தவர்கள் வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 2 வாசிங்க. ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. ஓகே. யாருக்கு பிள்ளை இல்லை? அன்னாளுக்கோ பிள்ளை இல்லாத ஒரு சூழ்நிலை. அதாவது எப்ராயிம் மலை தேசத்தில் சோபிம் என்னப்பட்ட ஒரு ஊரில் ஒரு மனுஷன் என்ன செய்கிறாரு? இருக்கிறார். அந்த மனுஷனுடைய பெயர் எல்கானா. சரிங்களா? அப்போ அந்த எல்கானா அப்படிங்கிறவங்களுக்கு 2 மனைவி என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. ஒருத்தின் பெயர் பென்னினாள், இன்னொருத்தின் பெயர் அன்னாள். அப்போ இந்த பென்னினாள் ஒவ்வொரு நாளும் இந்த அன்னாளை பார்த்து என்ன கேட்கிறாள் தெரியுமா? உனக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒரு மனமடிவான ஒரு வார்த்தையை அவள் பேசி கொண்டிருக்கிறாள். என பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த அன்னாளுக்கு குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல காணப்படுகிறது. ஆனால் பென்னினாளோ ஒவ்வொரு நாளும் அவளிடத்துல போய் கேட்கிறாள், உனக்கு குழந்தை இல்லை, உன்னால ஒன்றும் செய்ய முடியாது, நீ ஒன்றுக்கும் பிரோஜனம் இல்லாத ஒரு பாத்திரமா இருக்கிறாய் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அன்னாளை பார்த்து பென்னினாள் என்ன சொல்றா? குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாள். அவள்கிட்ட வேதனையான வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். அதைத்தான் நம்ம பார்க்க முடிகிறது. எங்கன்னா வசனம் 7 நம்ம பார்க்கும் பொழுது, அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான், இவள் அவளை மனமடிவாக்குவாள், அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். யாரு? அன்னாள் அழுது கொண்டிருந்தாள். எதற்காக? அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அவளுடைய கற்பம் அடைக்கப்பட்டிருந்துச்சு, அவளுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒரு வறட்சியிலேயே காணப்பட்டு கொண்டிருந்துச்சு. அந்த சூழ்நிலையில பென்னினாள் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உனக்கு குழந்தை இல்லை, நீ குழந்தை பாக்கியம் இல்லாதவள், உன்னிடத்திலிருந்து ஒரு சந்ததி வராது என்று சொல்லி ஒரு பயங்கரமான மனமடிவான வார்த்தைகளை சொல்ல அந்த அன்னாளுடைய வாழ்க்கை, அவளுடைய இருதயம் கிழிக்கப்பட்டு கொண்டிருந்துச்சு. அல்லேலூயா. அவள் கண்ணீரோடு கூட நின்று கொண்டிருக்கிறாள், அவள் புலம்பிக் கொண்டிருக்கிறாள். ஆனா அவளுக்குள்ள ஒரே ஒரு ஏக்கம் என்ன தெரியுமா? அவளுடைய ஹஸ்பண்ட் என்ன செய்றாருன்னா, எல்லாரையும் பார்க்கிலும் அவளுக்கு ரெட்டிப்பான நன்மை என்ன செய்றாரு? கொடுக்கிறார். அன்னாள் ஜெப ஆலயத்தில் தேவனோடு கூட ஜெபிக்கும்படியாக, தன்னுடைய குறைகளை சொல்லும்படியாக, அவரோடு கூட பேசும்படியாக அவள் ஆண்டுடைய சமூகத்தில் கண்ணீரோடு கூட பேசி கொண்டிருக்கிறாள். ஹல்லேலூயா. கண்ணீரோடு கூட பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் அங்கே இருக்கிற ஆசாரியன் பார்த்து, இந்த அன்னாள் வெறித்திருக்கிறாளோ இல்லை அவள் குடித்திருக்கிறாளோ என்று சொல்லி அவளை பார்த்து கேட்கிறாள், நீ எதுவரைக்கும் வெறித்திருப்ப, நீ எதுவரைக்கும் குடித்திருப்ப, தேவ சமூகம் உனக்கு அலட்சியமா இருக்கிறதா என்று சொல்லி அவள்கிட்ட கேட்கும் பொழுதுதான் அவள் என்ன சொன்னால் தெரியுமா? ஐயா, நான் குடிக்கவில்லை, ஐயா, நான் மதுபானம் அருந்தவில்லை, என்னுடைய புலம்பலை என் தேவ சமூகத்தில் நான் வைத்துக் கொண்டு என்னுடைய கண்ணீரை அவருடைய சமூகத்தில் வைக்கிறேன். ஏன்னா நான் குழந்தை இல்லாதவளா இருக்கிறேன், நான் ஒரு மலடியா இருக்கிறேன், என் கற்பம் செத்து போய் காணப்படுகிறது, நான் அதை தேவனோடு கூட கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு குமாரனை நீ தருவீரே ஆனால், எனக்கு ஒரு புத்திர சுவிகாரத்தை நீ தருவீரே ஆனால், அதை உமக்காக, உம்முடைய ஊழியத்திற்காக, உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக அந்த குழந்தையை உமக்காக நான் வைப்பேன். ஹல்லேலூயா. நீர் எனக்கு தந்தால் ஒழிய அதை நாம், ஹல்லேலூயா. என பிரியமான தேவ பிள்ளைகளே, அவள் கண்ணீரோடு கூட ஜெபித்த பொழுது அதற்கப்புறம் அவளுடைய முகம் துக்க முகமாய் இருக்கவில்லை. 2வது காரியம் நம்ம பார்க்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் வசனம் 1 என பிரியமான தேவ பிள்ளைகளே, 2வது காரியத்தை நம்ம பார்க்கிறோம். எலியாவை ஆண்டவர் சுழல் காற்றிலே எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நேரம் அங்கு இருக்கிறது.
அதாவது எலியா ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார். அவரோடு கூட ஒரு 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 தீர்க்கதரிசி ஒரு சீசன் என்ன செய்யறாப்புல இருக்கிறார். அவர் யாருன்னா அவர் தான் எலிசா இல்லையா? அந்த எலியாவுக்கும் எலிசாவுக்கும்குள்ள ஒரு ஐக்கியம் காணப்பட்டிருந்துச்சு. நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, நான் அதை யோசித்து கொண்டிருக்கும் பொழுது, நிறைய சீசர்களை அந்த எலியா உருவாக்கி கொண்டிருந்தார். அப்படிதானே? அநேக சீசர்களை ஆண்டவருக்காக உருவாக்கி கொண்டிருந்த பொழுது, ஆனால் இந்த ஒரு மனுஷன் மட்டும் ஏன் அந்த எலியாவை விட்டு போகலை? ஏன் இந்த ஒரு மனுஷன் மட்டும் அந்த எலியாவின் பின்னாடியே போகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது தான் நான் அந்த இடத்துல நான் வாசிக்கும் பொழுது 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார். இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். என்ன நடக்குது? எலியா என்ன சொல்றாருன்னா, நீ இங்கே இருப்பா, என்னை கர்த்தர் என்ன செய்றாரு? எங்க போகும்படி அனுப்புகிறார்? பெத்தேல் மட்டும் என்னை போகும்படி அனுப்புகிறார், நீ இங்கே இருன்னு சொல்றார். ஆனா அந்த எலிசா சொல்றாரு, நீர் எங்க போனாலும் நான் உம்மை விடுவதில்லை. அம்மே, நீர் எங்க போனாலும் பரவாயில்ல, அந்த பரலோகத்துக்கு ஏறும் வரைக்கும் நீர் எந்த தேசத்துக்கு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் நான் உங்க பின்னாடி வந்துகிட்டே இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நடக்குதுன்னு பாருங்க. பெத்தேல் மட்டும் நான் போறேன், நீ இங்கே இருன்னு சொல்றாரு. ஆனா எலிசா சொல்றா, நீங்க சும்மா இருங்க, நான் எங்க போனாலும் உங்க கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. நீர் எரிகோவுக்கு போனாலும் பெத்தேலுக்கு போனாலும் நான் உங்க கூட வருவேன். ஏன்னா உங்க மேல இருக்கிற அந்த அபிஷேகம் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும். என்ன கேட்டா? ஆவியின் வரம் இரட்டத்தனையா எனக்கு வேணும். அல்லேலூயா. நீங்களும் அதே போல ஆண்டவரே, அந்த ஆவியின் வரங்கள் எனக்கு இரட்டத்தனையாய் வேணும் ஆண்டவரே, அந்த அபிஷேகம் எனக்கு இரட்டிப்பாய் வேணும் ஆண்டவரேன்னு கேட்கணும். அல்லேலூயா. என பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்பொழுதுதான் எலியா எலிசாவை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்கும் பொழுது, எனக்கு உம்முடைய ஆவியின் வரங்கள் இரட்டிப்பாய் வேணும், உம்முடைய ஆவியின் வரங்கள் எனக்கு ரெட்டிப்பாய் வேணும்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல எலியா சொல்றாரு, நீ அரிதான காரியத்தை கேட்டுட்ட, நீ அரிதான காரியத்தை கேட்டு விட்டாய். நான் பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்படும் பொழுது நீ என்னை பார்த்துட்ட அப்படின்னா உனக்கு அந்த அபிஷேகம் திரும்ப வரும், உனக்கு அந்த அபிஷேகம் கிடைக்கும்னு சொன்ன உடனே ஒரு பலத்த ரதம், ஒரு அக்னி ரதம் வந்த உடனே அந்த பார்த்தீங்கன்னா எலியாவையும் எலிசாவையும் அந்த ரதம் பிரித்தது. அந்த இடத்துல ஒரு பெரிய அக்னியின் காற்று, ஒரு சுழல் காற்று வந்த உடனே எலியா அந்த சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எலிசா வானத்தை அண்ணாந்து பார்த்து, ஐயோ ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடும் பொழுது அந்த எலியாவின் சால்வை விழுந்தது. எலியாவின் சால்வை விழுந்த உடனே அந்த சால்வையை தூக்கி எடுத்து கொண்டு அவன் திரும்ப வருகிறான். திரும்ப வரும் பொழுது தூரத்தில் அந்த எரிகோவில் இருக்கிற அந்த 50 தீர்க்கதரிசிகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த எலிசாவுக்கு என்ன நடக்க போகிறது? இந்த எலிசா எப்படி இந்த கரையை கடக்க போகிறான்? ஓ, எலியா இருக்கும் பொழுது தானே இந்த கரையை கடக்க முடிந்தது. இப்பொழுது எலிசா இருக்கிறார், எலிசாவால எப்படி இந்த கரையை கடக்க முடியும் என்று பார்த்து கொண்டிருக்கிற சமயத்தில் தான் அந்த எலிசா என்ன செய்தான் தெரியுமா? அந்த எலியாவின் சால்வையை திரும்ப எடுத்து, எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அந்த யோர்தானை அடித்த பொழுது அந்த யோர்தான் 2ஆய் பிளந்தது. அந்த அக்கினி, ஓ, எலியா மேல இருந்த அந்த அபிஷேகம் இந்த எலிசா மேல என் தேவன் இரட்டிப்பாய் கொடுத்தார். எனக்கு பிரியமானவர்களே, அதுதான் இந்த வேதவசனத்தில் முதலாவது நம்ம பார்த்தது. அன்னாள் கண்ணீரோடு கூட குழந்தையை கேட்கிறாள், ஆண்டவர் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். 2வது எலிசா என்ன கேட்கிறாரு? ஆவியின் வரங்களை கேட்ட உடனே ஆண்டவர் அந்த இடத்துல ஆவியின் வரங்களை கொடுக்கிறார். 3வது ஒரு நபரை குறித்து நம்ம பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 9வது வசனம். யாக்கோபு ஏசாவை ஏமாற்றி அவன் என்ன செய்யறான்னா தன்னுடைய மாமனார் வீட்டில் கிட்டத்தட்ட 20 வருஷமா அவன் நினைச்சாங்க இருக்கிறான். அப்போ ஆண்டவர் அந்த தேசத்தில் அவனை ஆசீர்வதிக்கிறார். அவனுக்கு அநேக காரியங்களை, நன்மைகளை என்ன செய்கிறார். செய்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் அவன்கிட்ட ஒரு வாக்கு சொல்லுகிறார், நீ உன் தேசத்துக்கு திரும்பி போன்னு சொல்றார். திரும்பி போன்னு சொன்ன உடனே அவனுக்குள்ள ஒரு பயம்,
யாரை குறித்து? ஏசாவை குறித்து. நான் திரும்ப என் தேசத்துக்கு போனேன் அப்படின்னா அந்த ஏசா என்ன செஞ்சிருவான்? கொன்று போடுவான் என்று சொல்லி அந்த இடத்துல அவன் பயந்து கொண்டிருக்கிறான். அப்போ பயந்து கொண்டிருக்கிற சமயத்தில் அந்த இடத்துல அவன் பிரயாணம் பண்ணி வருகும் பொழுது அவன் 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்ட பொழுது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயும் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது தேவ சேனை என்று சொல்லி அந்த தேசத்துக்கு மக்னாயும் என்று பெயரிட்டான். அப்போ அந்த தேசத்தில் அந்த இடத்துல யாக்கோபு பிரயாணம் பண்ணி கொண்டிருந்த சமயத்தில் அங்கே தேவ தூதர்களை பார்த்து விட்டான். அப்போ பார்த்து விட்ட உடனே அவனுடைய எண்ணம் என்னன்னு சொன்னால், அந்த இடத்துல நான் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி முடியுமா என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு கூட அவன் பிரயாணத்தில் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் ஆகிறார். தரிசனம் ஆகும் பொழுது அந்த இடத்துல அப்படியே வாசிங்க, 26வது வசனத்தை யாராவது ஒரு வேகமாய் வாசிங்க. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விடேன் என்றார். ஆமென். யாரு? யாக்கோபு என்ன செய்றார்னா, எல்லாரையும் முன்னாடி போக சொல்லிட்டு அவன் பின்னாடி தனித்திருந்த வேளையில் அவனோடு கூட தேவன் இடைபட ஆரம்பிக்கிறார். தேவன் இடைபடும் பொழுது அவனுக்கு தெரிஞ்சு விட்டது, இப்போ நம்ம இதை விட்டுட்டோம் அப்படின்னா இனி இவரை நம்ம விட பார்க்க முடியாதுன்னு சொல்லி அந்த இடத்துல, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன், உம்மை நான் விட மாட்டேன் ஆண்டவரே, என்னை கொண்டு நீர் சேர்த்தால் ஒழிய, என்னை கொண்டு நீர் நடத்தினால் ஒழிய உம்மை நான் விடமாட்டேன் ஆண்டவரே என்று சொன்ன உடனே ஆண்டவர் அந்த இடத்துல சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உன் பெயர் என்று என்ன என்று கேட்கும் பொழுது என்னுடைய பெயர் யாக்கோபு என்று சொன்னான். அப்பொழுது உன் பெயர் யாக்கோபு என்று எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று எண்ணப்படும். இஸ்ரவேல் என்று எண்ணப்படும் பொழுது அநேக தேசத்துக்கு நீ தகப்பனாய் மாறுவாய். ஹல்லேலூயா. உன் மூலமாய் அநேக சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். ஓ தேவன் அந்த இடத்துல சொன்ன உடனே ஆண்டவர் என்னுடைய பெயரை யாக்கோபு என்று கூப்பிடல, எத்தன் என்று கூப்பிடல, மாறாக அவர் என்னை இஸ்ரவேல் என்று கூப்பிட்ட உடனே ஓ ராகா சாகதானா லாபா, அவருடைய கரம் அந்த யாக்கோபை நடத்தினது. ஹல்லேலூயா. அதே கரம் தான் உங்களையும் என்னையும் நடத்த அது போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். 1வது, அன்னாள் கண்ணீரோடு குழந்தையை கேட்கிறாள், ஆண்டவளுக்கு அற்புதம் செய்கிறார். 2வது, எலியாட்ட என்ன கேட்கிறாரு? அபிஷேகம் வேணும்னு கேட்கிறாரு. 3வது காரியம், யாக்கோபு கேட்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன் ஆண்டவரே, உம்மை நான் விடமாட்டான் ஆண்டவரே, என்னை நீர் ஆசீர்வதிக்கணும், என்னை நீர் நடத்தணும்னு சொல்லி அவன் கேட்கிறான். என பிரியமான தேவ பிள்ளைகளை, கேட்கும் பொழுது ஒரு விசுவாசத்தோடு கூட, ஒரு நம்பிக்கையோடு கூட, ஒரு வைராக்கியத்தோடு கூட கேட்கும் பொழுது அந்த காரியம் நமக்கு அது நடந்தே தீரும். ஹல்லேலூயா. 2வது காரியத்தை வேகமாக முடிக்கிறேன் சொல்லி, தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேடுறீங்க? ஆமென். பாஸ்டர் நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் ஆண்டவர் இந்த ஆண்டில் நீங்கள் தேடின ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப நாளாக நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், ரொம்ப நாளாக அந்த தேடுதல் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த தேடுதல் முடியும் பொழுது நிச்சயமாய் ஓ அந்த சர்வ லோகத்தின் அதிபதி, ஓ கொஞ்சத்தில் உண்மையுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், உன்னை அநேகத்துக்கு அதிகாரியா நான் வைப்பேன் என்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு நேராய் அது கடந்து வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எப்படியெல்லாம் ஆண்டவரை தேடணும்னு பார்த்தீங்கன்னா, ஆர்வமாக தேடணும், விசுவாசமாக தேடணும். 2வது, அதிகாலையில் அவரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. 3வது ஒரு காரியத்தை சொல்லி அப்படியே முடிக்கிறேன். என பிரியமானவர்களே, தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும். தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும் அப்படின்னா, ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த காரியம் நமக்கு ஜெயமாய் முடியும். அப்படி தானே? என்ன பிரியமானவர்களே, இப்போ ஒரு கதவு அடைச்சிருக்குது அப்படின்னா, ஒன்று நம்ம அந்த கதவை தட்டணும்.
அப்படின்னா தான் திறப்பாங்க இல்லையா? இல்லை அப்படின்னா காலிங் பெல்ல அடிக்கணும், அப்படின்னா தான் திறப்பாங்க. ஸோ ஒரு சத்தம் அங்கே இருந்தால், ஒரு செயலை நம்ம செய்யும் பொழுது தான் அங்கே ஒரு ஓப்பன் நினைச்சது நடக்கிறது. ஹல்லேலூயா. என பிரியமான தேவ பிள்ளைகளே, ஏசாயா 35:5 யாராவது ஒரு வாசிங்க. அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கும் பொழுது ஆமென், அங்க இருக்கிற குருடரின் கண்கள் திறக்கப்படும். ஜெபிக்கும் பொழுது வியாதியஸ்தர்கள் விடுதலையாக்கப்படுவார்கள், பிசாசானவன் நடுங்கி ஓடுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஒரு வைராக்கியம் நமக்குள்ள வேணும். எனக்கு கடைசியாக ஒரே ஒரு நபரை குறித்து உங்களிடத்துல சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். இந்த யோனத்தானுடைய மகன் பெயர் என்ன? மேவி போசேத். இந்த கதை எல்லாருக்கும் தெரியும், அப்படிதானே இந்த ஸ்டோரி. அப்போ இந்த மேவி போசேத் என்னன்னா, தன்னுடைய தகப்பனார் இருக்கும் பொழுது அவன் அந்த தேசத்தில் இருந்தான். ஆனால் அவனுடைய கால்கள் 2 முடமாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவன் லோதேபார் அப்படிங்கிற ஒரு தேசத்தில் இருக்கிறான். லோதேபார் அப்படின்னா வறட்சி என்று சொல்லி அர்த்தம். அங்கு பசுமை கிடையாது, அங்கு செழிப்பு கிடையாது, ஒரு தரித்திரம் நிறைந்த ஒரு இடம். அப்போ அந்த இடத்துல இந்த மேவி போசேத் அங்கே போய் இருக்கிறான். ஏன் இருக்கிறான் என்று சொன்னால், அவனுடைய கால்கள் 2 முடமாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அவனால் நடக்க முடியாது, அவனால் யுத்தம் செய்ய முடியாது, அவனால் போர் செய்ய முடியாது, அவனால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாததுனால தான் அவன் லோதேபாத்தில் அவன் ஒரு யாருக்குமே தெரியாதவனாய் ஒரு அடைக்கப்பட்ட ஒரு நிலையில், ஒரு மௌனமாக்கப்பட்ட ஒரு நிலையில் அந்த மேவி போசேத் காணப்பட்டான். அப்பொழுதுதான் அந்த தேசத்தில், இஸ்ரவேல் தேசத்திலிருந்து தாவீது ராஜா சொல்லுகிறார், என்ன தெரியுமா? யாராவது ஒருவர் யோனத்தானின் குடும்பத்தில் யாராவது ஒருவர் மீதி இருக்கிறார்களா என்று சொல்லி கேட்ட உடனே தான் ஒரு மனுஷன் சொல்லுகிறார், ஆமாயா, ஒருவன் இருக்கிறான், அவன் பெயர் தான் மேவி போசேத். ஆனால் அவனால் நடக்க முடியாது, அவனால் எதுவுமே செய்ய முடியாது, அவன் லோதேபாரில் இருக்கிறான் என்று சொன்ன உடனே அவனை தாவீது என்ன சொன்னார் தெரியுமா? அவனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லுகிறான். கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த செய்தி மேவி போசேத்தின் காதில் விழுந்த உடனே அவன் என்ன நினைச்சான் தெரியுமா? நான் செத்த நாயை போல இருக்கிறேன், ஆனா என்னை நீர் நினைவு கூர்ந்தீரே என்று சொல்லி அந்த தாவீதுக்கு முன்னாடி விழுந்து வணங்கினாங்க. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க ஒருவேளை ஒரு செத்த நாயை போல காணப்படலாம், ஆனா ஆண்டவர் உங்களை திரும்ப திரும்ப அவர் எழும்பு நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அவன் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? மேவி போசேத், ஆண்டவரே, நான் யாருக்குமே தெரியாதவனா இருக்கிறேன், யாருக்குமே புலப்படாதவனா இருக்கிறேன், ஆனா நீர் என்னை தெரிந்து கொண்டீர், நீர் என்னை அழைத்திருக்கிறீரே என்று சொல்லி கேட்ட உடனே தான் எனக்கு பிரியமானவர்களே, அந்த மேவி போசேத் எப்படி நடக்காம போனான்னு சொல்லி தெரியுமா? அவன் பிறந்த பொழுது அவன் நல்லா தான் இருந்தான், அவனால நடக்க முடியும், அவனால் எல்லா காரியத்தையும் அவனால் செய்ய முடிஞ்சிச்சு. எத்தனை வயசு வரைக்கும்? 5 வயசு வரைக்கும். வாசிங்க 4வது அதிகாரம் 4வது வசனம். 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரேலிலிருந்து வருகிற போது அவன் 5 வயதுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனாள். அவள் ஓடி போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேவி போசேத் என்று பெயர். ஆமென். அவன் எப்படி முடவனானா? விழுந்ததுனால, அப்படிதானே? அந்த தாதி அவனை கீழே போட்டதுனால அவனுடைய கால்கள் 2 முடமாக்கப்பட்டுச்சு. அப்போ அந்த 5 வயசு அந்த பிஞ்சு குழந்தை முடமாக்கப்பட்ட ஒரு நிலைமை. எத்தனை வருஷம் அந்த 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 பாரத்தோடு கூட, அந்த கஷ்டத்தோடு கூட அவன் இருந்திருப்பான் தெரியுமா? இல்லையா? அந்த 5 வயசு வரைக்கும் அவன் சந்தோஷமா இருந்திருக்கிறான். 5 வயசுக்கு அப்புறம் தான் அந்த விவரமே தெரியும், இல்லையா? அப்போ அந்த இடத்துல அவன் ஓடியாடி விளையாடி கொண்டிருந்த நேரத்தில் தான் அவன் கீழே விழப்பட ஒரு சூழ்நிலை. அவனுடைய கால்கள் 2 முடமாக்கப்பட்டுச்சு, அவனால் நடக்க முடியலை, அவனால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலை. அப்போ அந்த இடத்துல தான் அவன் லோதேபாரில் இருக்கும் பொழுதுதான் அந்த செய்தி வருகிறது, மேவி போசேத்தை அழைத்து கொண்டு வரும்படி. அப்பொழுதுதான் மேவி போசேத் அருகில் வரும் பொழுதுதான் தாவீது என்ன சொன்னார் தெரியுமா? நீ நித்தமும் என்னுடைய பந்தியில்
அப்பம் புசிப்பாய் என்று சொல்லி, ஹல்லேலூயா, அந்த தாவீதின் ராஜாவின் போஜனத்தை புசிக்கும்படியாக, அந்த ராஜாவின் போஜனத்தில் அமர பண்ணும்படியாக மேவி போஷத்தை எப்படி ஆண்டவர் சமமாய் மாற்றினாரோ அதே ஆண்டவர் உங்களையும் அநேகருக்கு முன்னாக சமமாய் அமர வைப்பார். ஹல்லேலூயா. அவர் அமர வைப்பாருங்க, அவர் அமர வைப்பார். உங்களுக்கு முன்பாக ஒரு மேஜை ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த மேஜையில நீங்க அமர வரும் பொழுது, ஒருவேளை உங்களுடைய முடவம் எல்லாரும் பார்க்கும் பொழுது நினைப்பாங்க, ஐயோ இவனால நடக்க முடியல, ஐயோ பாவம் என்று சொல்லி நினைப்பாங்க. ஆனா நீங்க போய் அந்த மேஜையில உட்காரும் பொழுது, அந்த மேஜையில உட்காரும் பொழுது கர்த்தர் உங்க முடத்தை மறைத்து விட்டார். ஹல்லேலூயா. நான் 3 காரியத்தை உங்களோடு கூட பேசினேன். ஒன்றாவது, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். மூன்றாவது, தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா. விசுவாசமா தட்டுங்க, ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமை இரட்சகரே, நல்ல வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுனீங்க. கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்ற 3 விதங்களில் உடைய சமூகத்தில் இந்த 2026 வருஷத்தில் முதல் ஆராதனையில் எங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனையை, நல்ல ஒரு வார்த்தையை தந்திருக்கீங்க. கேட்கும்போது பெற்றுக்கொள்ளவும், தேடும்போது கண்டடையவும், தட்டும்போது திறக்கப்படவும் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறப்பா. வந்த எல்லாருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து கர்த்தர் நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. அவர் உன்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும், சமாதானமும், சந்தோஷமும் இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும், இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும், தேவனை ஆராதித்து அவரை தொழுது கொண்டு அவருக்கே சாட்சியாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் கர்த்தர் கூட இருந்து காத்து நடத்துவாராக. ஆமென். சொல்லுவோம், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கடந்து போங்க. ஆமென். தேங்க்யூ, தேங்க்யூ. சோத்ரா.